Hello viewers, welcome to our channel Style Yourself. இந்த வீடியோல சிம்பிளான ஐ மேக்கப் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி நமக்கு ஈஸியா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சோ இது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பிரைடுக்கு யூஸ் பண்றீங்கன்னா கூட இதே மெத்தட்ல வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா வந்து உங்களால ஐ மேக்கப் வந்து பண்ண முடியும். சோ எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பண்றதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து ஐப்ரோ பவுடர், செகண்ட் வந்து ப்ளூ ஹெவனோட காஜல் எடுத்திருக்கேன், ஜென்ரல் ஐலைனர். இது வந்து நான் வந்து டாஸ்லரோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து மஸ்காரா வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஐ மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஐப்ரோ ப்ரஷில் வந்து லைட்டாக வந்து அந்த ஐப்ரோ பேலட்லேருந்து பிளாக் கலர் பவுடர் வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்போதுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம், கீழேயும் மேலேயும் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேலே வந்து லைட்டாக அவுட்லைன் கொடுக்குறேன். லைட்டாக கொடுத்துக்கோங்க, ரொம்ப கொடுக்க வேணாம். அது மாதிரி பவுடர் டிப் பண்ணும்போது லைட்டாக தான் டிப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா அது பர்ஃபெக்டாக வந்துடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த ப்ரஷில் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போது இந்த ப்ரஷில் எக்ஸஸாக இருக்கிற பவுடர் யூஸ் பண்ணி நான் அந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டில் வந்து நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். எப்போதுமே வந்து நம்ம ஐப்ரோஸில் மிடில் செக்ஷன் தான் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் லைட்டராக இருந்தால் நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐப்ரோ ப்ரஷ்லேயே வந்து எனக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன், லைட்டாக வந்து மெர்ச் பண்ணி விடுறேன். ஸோ ஒரு ஐப்ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு ஐப்ரோ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போது இதே மாதிரி நான் இன்னொரு ஐப்ரோவும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காஜல் யூஸ் பண்ணலாம். ஸோ காஜல் வந்து எப்போதும் போல் கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஐலாஷஸோட அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நான் மேலேயே வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு சைடு வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் லைட்டாக அந்த கண்ணில் கீழே வந்து இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணுன்னு இல்லை, ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி மேலேயும் நான் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஐலைனர் போட்டதுக்கப்புறம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம காஜல் முடித்ததுக்கப்புறமா ஐலைனர் எடுத்துக்கலாம். ப்ரஷில் வந்து கொஞ்சமாக தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லா அந்த ஐலாஷஸ் அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வளையாமல் நேராக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கை நடுங்கும், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். நீங்கள் போட போட உங்களுக்கு நல்லா பழகிரும். ஸோ அந்த ஐலாஷ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே கொண்டு போங்க. அதுக்கப்புறமா கண்ணுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்பில் வந்து அதை கொண்டு வந்துடுங்க. நான் வந்து கீழேயும் வந்து ஃபில் பண்ணுறேன், அப்போ தான் வந்து நம்ம கீழே போட்டிருக்க காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஐலாஷ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் மெதுவாக போட்டுட்டு செகண்ட் லைன் நீங்கள் அதில் போடும்போது கொஞ்சம் டார்க்கராக உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அதே மாதிரி கண்ணில் கீழே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஈவனாக இருக்கிறதுக்காக. இப்போ நான் 2 கண்ணும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இதுவும் வந்து மேலேயும் கீழேயும் ப்ளஸ் 2 கண்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிம்பிளாக பர்ஃபெக்டாக நம்மளால் ஈஸியாக வந்து ஐ மேக்கப் வந்து பண்ண முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.